கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் நஞ்சை புகழூர் ஊராட்சிக்கு தண்ணீர் வழங்கும் கிணற்றில் உள்ள குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. அதிகாரிகளின் மெத்தனத்தால் கிணற்றின் மேல் மூடி மற்றும் இரும்பு குழாய்கள் சேதமடைந்துள்ள நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை காலத்தில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய நிலையில் பெரிய அளவில் தண்ணீர் வீணாகுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் செல்லும் சாலையை மறித்து பேனர் வைத்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலைய அண்ணா சாலையில் சாலையோர வியாபாரிகளை அப்புறப்படுத்தி சாலையை மறைத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தினர். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் திமுகவினர் அராஜகத்தால் பொதுமக்கள் பாதிப்படைவது தொடர்கதையாவதாகவும் வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவோம் என்றும் மக்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசி பெருவிழா நிகழ்ச்சியின் 5ஆம் நாளில் நடைபெற்ற விழாவில் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து அம்மன் அக்னி குளக்கரையில் இருந்து புறப்பட்டு கோயில் வந்தடைந்த பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ தொடங்கி வைத்த எருது விடும் விழாவை அனுமதியின்றி நடத்துவதாக கூறி கிராம நிர்வாக அலுவலர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவிரிப்பள்ளி கிராமத்தில் அனுமதியின்றி எருது விடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் துவக்கி வைத்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் விழா பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. விழாவிற்கு முறையாக அனுமதி வழங்கப்பட்டதா என்பது கூட தெரியாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விழாவை துவக்கி வைத்தது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.